டீம் ஏடிஎம்கே சீரீஸ்ல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களோட ஊழல்களை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதோட 5வது எபிசோட்ல நம்ம பார்க்க போறது யாருன்னா, அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி. இவர் பேரு தான் தங்கமணி, ஆனா பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம் தான் சொல்ற அளவுக்கு மோசமான ஆள் தான் இந்த தங்கமணி. தங்கமணி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் அதானி நிலக்கரியை கொள்ளை விலைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வித்திருக்காரு. இதில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கலாம்னு அறப்போர் இயக்கம் வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் விசாரிக்க போன ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு அதிர்ச்சி. அவங்க நம்ம தங்கமணிக்கு சொந்தமான 69 இடத்துல சோதனை பண்ணுறாங்க. அட பாவி, இது வீடா இல்லை எதுவும் பொக்கிஷ அறைக்குள்ள நுழைஞ்சிட்டோமான்னு லஞ்ச ஒழிப்புத்துறையே மிரண்டுட்டாங்க. ஏன்னா 1.13 கிலோ தங்கம், 40 கிலோ வெள்ளி, கணக்கில் வராத 2,16 லட்சம் ரூபாயையும் கைப்பற்றியிருக்கிறாங்க. ஊழல் பண்ணுறதை மட்டுமே உங்கள் கட்சிக்காரங்க இப்படி தொழிலாக வச்சுக்கிட்டு சுற்றுறீங்களேடான்னு காரி துப்ப தான் தோணும். ஆனால் அதிமுக காரனுங்க நாஞ்சில் சம்பத் மாதிரி துப்புனா தொடச்சிக்குவானுங்க. இப்படி ஊழல் பண்ணி சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு பண்ணியிருக்காரு தங்கமணி. ஊழல் பண்ண பணத்தை கிரிப்டோ கரன்சியில் முதலீடு பண்ணினதா எஃப்ஐஆர் போடப்பட்ட முதல் அரசியல்வாதிங்கிற இந்த வரலாற்று பெருமைக்கு சொந்தக்காரர் நம்ம தங்கமணி தான். தங்கமணி அமைச்சராக இருந்த காலத்தில் டாஸ்மாகில் வேலை போடுறதுல கூட முறைகேடு பண்ணியிருக்காரு. ஒரே ஆளை 18 வருஷமா ஒரே கடையில் வேலை பார்க்க வச்சது, காசு வாங்கிட்டு டிரான்ஸ்ஃபர் கொடுக்கறது, வேண்டப்பட்டவங்களுக்கு வேலை கொடுக்க சிபாரிசு கடிதம் கொடுத்து ஆள் எடுக்க வைக்கிறது, டாஸ்மாகில் வேலைன்னு ஏகப்பட்ட முறைகேடுகளை பண்ணியிருக்காரு இந்த தகரமணி. முறைகேடு ஊழலுங்கிற வார்த்தைக்கெல்லாம் சொந்தம் கொண்டாட ஒருத்தருக்கு உரிமை இருக்குன்னா அது இந்த கோல்டு மணிக்கு தான். எனக்கு தெரிஞ்சு அதிமுக கட்சி பேரை ஊதிமுகன்னு மாத்திடலாம். ஊழல் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சொல்றேன். இன்னும் பல முன்னாள் அதிமுக அமைச்சர்களோட ஊழலை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அடுத்தடுத்த எபிசோடுகளுக்காக காத்திருங்க.